ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் நேர்முகம் காண்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியாவில் வரி விதிப்பு முறைகள் 2 வகையாக உள்ளன. நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி ஆகியவை தற்போது அமலில் உள்ளது. வருமான வரி 2026 என்பது நேரடி வரி விதிப்பில் முதன்மையான வரி விதிப்பு முறையாகும். மறைமுக வரி என்பது GST எனும் சரக்கு மற்றும் சேவை வரி ஆகும். இந்த 2 வரி விதிப்பு முறைகள் மூலம் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 70% அதிகமான வரி ஈட்டப்படுகிறது. இந்த 2 வரி விதிப்பு முறைகள் மூலம் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 70% அதிகமான வரி ஈட்டப்படுகிறது. மேலும் இந்த 2 வரிகள் நாட்டின் GDP எனும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமலுக்கு கொண்டு வந்த GST வரி சீர்திருத்தம் ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் புரட்சிகரமான சீர்திருத்தம் ஆகும். கடந்த ஆண்டு 2025 செப்டம்பர் மாதம் இந்த வரி விதிப்பு முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சாமானிய மக்கள் பயனடையும் வகையில் வரி விகிதங்கள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 சட்ட சீர்திருத்தங்களுக்கு நிகராக 2016ஆம் ஆண்டு IBC எனும் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்காலிக கடன் தீர்க்க இயலாமை ஏற்படும் பொழுது அதிலிருந்து அந்த நிறுவனங்களை காப்பாற்றி நொடித்து போதலிலிருந்து தவிர்த்து அந்த நிறுவனங்களை மீண்டும் லாபகரமாக இயக்க வைப்பதற்கு வழிவகை செய்யும் ஒரு மிக முக்கிய சட்ட சீர்திருத்தம் இதுவாகும். இந்த வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் இன்று நம்முடன் உரையாட வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல என்னன்னா, நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு முறைகளில் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப அடிப்படையான கேள்வி, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நேரடி வரி விதிப்பு அப்படின்னா என்னன்னா, வரி செலுத்துபவர் நேரடியாக அரசாங்கத்தினிடம் வரி செலுத்தி விடுகிறார். உதாரணத்துக்கு வருமான வரி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரி செலுத்துபவர் நேரடியாக அரசாங்கத்திற்கு வரி செலுத்துறது கிடையாது. இப்போ GSTங்கிறது மறைமுக வரிக்கு ஒரு சிறந்த உதாரணம். வரி செலுத்துபவர் ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ வாங்குபவரா இருக்கிறார். அவர் அந்த வரியை நேரடியா அரசாங்கத்துக்கிட்ட செலுத்துறது கிடையாது. அவர் அந்த வரியை ஒரு வியாபாரி கிட்ட தான் செலுத்துறார். அதாவது அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ யாருக்கிட்ட இருந்து அது வாங்கப்படுகிறதோ அந்த பர்சன் கிட்ட தான் அந்த வரி செலுத்தப்படுகிறது. டாக்ஸ் கலெக்டர் அந்த நபர் தான் பதிவு பெற்ற நபராக இருக்கிறார். அவர் அந்த வரியை மாதந்தோறமோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த வரியை அரசாங்கத்துக்கு செலுத்துகிறார். இது ஒரு அடிப்படையான வித்தியாசம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நேரடி வரி விதிப்பு என்ன அப்படின்னா, இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்றோம். அந்த வரியை யாரு செலுத்துறாங்களோ அது அவங்களுடைய வருமானத்திலிருந்து செலுத்தப்படுகிறது. ஆனா மறைமுக வரி விதிப்பு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, வரி செலுத்துபவர் மற்ற ஒரு நபரிடமிருந்து அந்த வரியை வசூலித்து அரசிடம் செலுத்துகிறார். அவருடைய கணக்கில இருந்து அது செலுத்தப்படுறதில்லை. அவர் மற்ற ஒரு நபரிடமிருந்து பொருளை விற்கும் பொழுதோ அல்லது ஒரு சர்வீஸை விற்கும் பொழுதோ அதை மற்ற ஒரு நபரிடமிருந்து அந்த வரியை வசூலித்து அரசாங்கத்திடம் மாதந்தோறமோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு படிவத்துல அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதை செலுத்துகிறார். இதுதான் 2 அடிப்படையான வித்தியாசங்கள். இன்னும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நேரடி வரி விதிப்பு அப்படிங்கிறது பொதுவா இன்கம் அல்லது வெல்த் இதுல போடப்படுற வரி. மறைமுக வரி விதிப்பு அப்படிங்கிறது கன்சம்ப்ஷன் அல்லது எக்ஸ்பெண்டிச்சர்ல போடப்படுற வரி. பங்குதாரர்களின் ஈடுபாட்டுடனும் ஒத்துழைப்புடனும் இயற்றப்படும் சட்டங்கள் அப்படின்னா என்ன சார்? அதாவது கடந்த 12 ஆண்டுகள்ல சட்டங்கள் இயற்றும் விதத்துல ஒரு புரட்சிகரமான ஆக்கப்பூர்வமான மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்னாடினா பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் முழு வடிவில் பிரசன்ட் செய்யப்படும். அதற்கு பிறகு ஆதரவு இருந்தது அப்படின்னு கேட்டா பாஸ் செய்யப்படும், இல்லைன்னா நிராகரிக்கப்படும். அது மாதிரி இல்லாம ஒரு சட்டத்தினுடைய முன்வடிவை பாராளுமன்றத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு முன்னாடியே அந்த சட்டத்தினால யார் யாருக்கெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதாவது இந்த சட்டம் பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, பயனாளிகளா இருக்கலாம், யாருடைய பிஹேவியர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, கரெக்டான வார்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்ட் ஆர் அ ரூல் ஓவர் டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ். அவங்க பயனாளிகள் தான், குறிப்பா எல்லாருமே பயனாளிகள் தான் ஒரு சமூகத்தில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுடைய கருத்துக்களை ஆரம்பத்தில் கோரறது. ஸோ முன்வடிவு ஒரு மாடல் அதை எல்லாருக்கும் ஈஸியா ஆக்சசபிள் மாதிரி அதை ஒரு பொது மண்டலத்தில் அதை வெளியே விடுறது. அதுக்கு காமெண்ட்ஸ் கேட்கறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ
இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இந்த ஆண்டு ஏப்ரல் 1, 2026 நடைமுறைக்கு வந்திருக்கு. இது அமல்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லப்படுற இண்டஸ்ட்ரி பாடிஸ், ட்ரேட் பாடிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் துறை நிர்வாகிகள் எல்லாரிடமும் பல்வேறு லெவல்ல கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாதிரி சட்டம் முதல்ல பப்ளிக் டொமைன்ல விடப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டு பல ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள் இவங்க கிட்ட இருந்து வாங்கி அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு முழு ஜனநாயக முறையில சட்டத்தை அமல்படுத்துற விதத்துக்கு பேர் தான் நம்ம பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்போட நடைமுறைப்படுத்துற சட்டம்னு சொல்றோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை தவிர்த்து கடந்த 12 ஆண்டுகள்ல நடந்த இனாகுரேட் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, எந்த ஒரு சட்டமும் புதிய சட்டம், அது ஜிஎஸ்டியா இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் ஆக்டா இருக்கலாம், அல்லது ஐபிசியா இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸ், சர்வதேச அளவுல சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற விதத்திலையும் இது எல்லாமே இடம்பெற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 அம்சங்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ்மெண்ட், அடுத்தது இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸ், இந்த 2த்துக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி நிறைய நேரத்தில் பார்லிமெண்டரி கமிட்டிஸும் இதை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த சட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு எதற்காக அமல்படுத்தப்பட்டது? ஜிஎஸ்டி வருவதற்கு முன் நம் நாட்டில் வரி விதிப்பு முறைகள் எப்படி இருந்தன? அது பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். 2017க்கு முன்னாடி மத்திய அரசால விதிக்கப்பட்ட வரிகள், மாநில அரசால விதிக்கப்பட்ட வரிகள் கிட்டத்தட்ட 17 முக்கியமான மறைமுக வரிகள் இருந்தது. இதை தவிர்த்து 25லேருந்து 29 வரைக்கும் சொல்லலாம் சிறு சிறு வரிகள் இருந்தது. இப்போ ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், அதாவது பொருளாதார முன்னேற்றம் எப்படி ஏற்படும் என்றால், பெரிய பெரிய நிறுவனங்கள் சுலபமாக இடையூறு இன்றி அவங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்த முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுல பொருளாதார முன்னேற்றம், உற்பத்தி ஏற்படும். இப்போ வணிக நிறுவனங்கள், அது நம்முடைய நாட்டு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நிறுவனங்களா இருந்தாலும் சரி, புதிய நிறுவனங்களா இருந்தாலும் சரி, பழைய நிறுவனங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 17 சட்டங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். 17 சட்டங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இந்த 17 சட்டங்களும் இன்டைரக்ட் டாக்ஸ் லாஸ், அதாவது மறைமுக வரி விதிப்பு சட்டங்கள். இந்த 17 சட்டங்கள் ஆல லெவி பண்ணப்படுற வரியையும் மாசந்தோறமோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது சில கேசஸ்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ செலுத்தணும். அதுக்கான மாதாந்திர படிவங்களையும் வருடாந்திர படிவங்களையும் சமர்ப்பிக்கணும். இந்த சட்டங்களினுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ், நெசசிட்டிஸை ஃபாலோ பண்ணணும். இது காம்ப்ளையன்ஸ் காஸ்ட்னு நாங்க பொதுவா சொல்றோம். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது சர்வதேச சிறந்த நடைமுறையோட ஒப்பில்லாம இருக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அதை தவிர்த்து ரேட் வார்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒரே பொருளுக்கு ஒரு மாநிலத்துல ஒரு விலை, அதே பொருளுக்கு மற்ற மாநிலத்துல வேற ஒரு விலை இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, ரேட் ஆஃப் டாக்ஸே 2 மாநிலத்துல வெவ்வேறு இருக்கும். இதனால ரேட் வார்ஸ் காரணம் இல்லாம ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது பொருளாதார காரணங்கள் இல்லாம வணிக நிறுவனங்கள் இடைபெயர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. 3வது செக் போஸ்ட்ஸ். ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலங்களுக்கு பொருட்கள் நகரும் பொழுது செக் போஸ்ட்ஸ் இருந்தது. இந்த செக் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பொருட்களுடைய ஸ்மூத் மூவ்மெண்ட், வேகமான நகருதல், இதுக்கு தடையா இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது இந்த பல்வேறு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 17 விதமான பல்வேறு சட்டங்கள் தான். இந்த சட்டங்கள் மத்திய அரசாலும் போடப்பட்டிருந்தது, மாநிலங்களாலையும் போடப்பட்டிருந்தது. இதனால மார்க்கெட் பிராக்மெண்டேஷன், அதாவது சந்தை பிளவுபடுதல்னு சொல்றோம், இது ஏற்பட்டிருந்தது. முக்கியமா எல்லாத்த விட இந்த 17 சட்டங்கள் மறைமுக சட்டங்கள், லாங்குவேஜ் ரொம்ப பழைய லாங்குவேஜ். இதெல்லாம் கொலோனியல் பீரியட்ல போடப்பட்ட சட்டங்களுடைய மறுமாதிரிகள். அதே சட்டங்கள் இல்ல, அதுக்கு பிறகு வந்த சட்டங்கள் தான். இருந்தாலும் அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருந்த லாங்குவேஜ் அதே தான் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தோம் நம்ம இதுலயும். அதனால லிட்டிகேஷன், கோர்ட் கேசஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து அரசுக்கு வர வேண்டிய வரி சரியான நேரத்துல வராம போச்சு. எவேஷன் ப்ரோன், வரி ஏய்ப்பு தன்மை சுலபமாக்கப்படுதல் இந்த சட்டங்களால அன்இன்டென்ஷனலா நடைமுறையாக்கப்பட்டது. போதுமான அளவுக்கு மானிட்டரிங், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் மானிட்டரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடிப்படையிலான மானிட்டரிங் பண்ணப்படாததுனால வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இருந்தது. அதனால அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி வருவாய் சரியான நேரத்துல சரியான சமயத்துல வரவேண்டிய அளவு வரல. வரி வருவாயை நம்பிதான் எந்த விதமான அரசாங்கமும் இயங்குது உலகம் முழுக்க. ஸோ வரி வருவாய் இருந்தாதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்புல செலவழித்தல்,
அதே போல பலவிதமான ஆக்கப்பூர்வ ப்ராக்ரசிவ் ஸ்கீம்ஸை செயல்படுத்துதல், டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ், எல்லாத்துக்குமே அடிப்படை வரி தான். ஸோ இதனால வரி ஏய்ப்பு இருந்ததுனால முழுமையான வரி வசூல் இல்லாம போச்சு. அதே போல கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு நம்ம பொதுவா இன்டைரக்ட் டாக்ஸ் லிட்ரேச்சர்ல சொல்லுவோம். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா வரி மேல் வரி. இந்த வரி மேல் வரி இவ்வளவு வரிகள் சேர்ந்து இருந்ததுனால வரி மேல் வரி பொருட்களுடைய விலை அதிகமாச்சு. ஸோ இது போல பல பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த பழைய வரி விதிப்பு முறையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக 2000 மாண்புமிகு மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய்ஜி அவர்களுடைய தலைமையில் ஜிஎஸ்டி பற்றி முதலான குழு அமைக்கப்பட்டது. அது 2017 மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களுடைய தலைமையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் டாக்ஸஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லப்படுறது, சர்வீஸ் டேக்ஸ், அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், சென்ட்ரல் செஸ்ஸஸ், ஸ்டேட் லெவலில் மாநிலங்கள் அளவில் ஸ்டேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய் டேக்ஸ், இப்படின்னு பல வரிகள் இருந்தது. கேட்டாலே குழம்புது இல்லையா? ஸோ இத்தனை வரிகளையும் கட்டிட்டு ஒரு நிறுவனம் இயங்கணும் அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே வரியா ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி 2017 அமல்படுத்தப்பட்டது. இது வரி விதிப்பு முறையில ஒரு மிகப்பெரிய புரட்சி சாதனை. உலகத்துல வேற எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பு முறையில ஒரு சாதனை செய்யப்பட்டதில்லை. ஸோ அந்த விஷயத்துல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஜிஎஸ்டி வரி சட்டம் 2017 சிறப்பு அம்சங்கள் என்ன சார்? சிறப்பு அம்சங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லை ஜிஎஸ்டியில். இதை பத்தியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை முழுக்க ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஜனநாயக பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி தான். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய உறுப்பினர்களோ மாநில அரசினுடைய உறுப்பினர்களோ பங்கு வகிக்கிற ஒரு குழுமம், ஒரு கவுன்சில். இதுல மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் தலைமை தாங்குறாங்க. மாநிலங்களுடைய எல்லா ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இதுல பங்காளியா இருக்காங்க. மத்திய அரசுக்கு 33.33% ஓட்டுரிமை இருக்கு இந்த கவுன்சில்ல. எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்து 66.66% ஓட்டுரிமை இருக்கு. எல்லா தீர்மானங்களும் கன்சென்சஸ், ஒத்து தீர்ப்பு, அந்த அடிப்படையில தான் பாஸ் பண்ணப்படுது. ஒரு வரியை குறைக்கிறதோ, ஒரு வரியை கூட்டுறதோ, ஒரு பெனிஃபிட்டை புதுசா கிரியேட் பண்றதோ, ஒரு ஸ்கீமை கிரியேட் பண்றதோ எல்லாமே ஜனநாயக முறையில இந்த கவுன்சில்ல எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானமா எடுக்கப்பட்டு வரியாவே வெளியே வருது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினுடைய பிரதான அம்சம். இது முழுக்க ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடிய ஒரு சட்ட சீர்திருத்தம் ஆகும். ரெண்டாவது, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டி டூவல் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். டூவல் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு. ஒரே சட்டம் தான், பட் சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு. ஜென்ரலா எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு பரிவர்த்தனை ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறும் பொழுது அதுல எஸ்ஜிஎஸ்டி மற்றும் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி செலுத்தணும். ஒரு பரிவர்த்தனை 2 மாநிலங்களுக்கு இடையே நடக்கும் பொழுது அதுல ஐஜிஎஸ்டி வரி செலுத்தணும். அடுத்தது, எந்த மாநிலத்துல நுகர்வு ஏற்படுகின்றதோ அந்த மாநிலத்திற்கு தான் வருமானம், அந்த வரி வருமானம் போய் சேரும். இதுக்கு பிரத்யேகமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய டேட்டா பேஸும் சாஃப்ட்வேரும் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா எல்லா பரிவர்த்தனைகளையும் வாட்ச் பண்ண முடியும். அதனால ஒரு பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் எந்த இடத்துல டெர்மினேட் ஆகுதோ அந்த மாநிலத்துக்கு அதுக்கு உண்டான வரி போய் சேரும். இது ரொம்ப ரொம்ப கிளாசிக்கா உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. காம்போசிஷன் ஸ்கீம் என்னன்னா சிறு குறு வியாபாரிகள் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருடாந்திர வியாபாரம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் 1%, 5%, 2% இந்த மாதிரி காம்போசிஷன் ரேட்ஸ்ல வரி செலுத்தினா போதும். படிவமும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். சிறு வியாபாரிகளுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. ஈவே பில் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. ஈவே பில் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது, அது எங்களுக்கு துறை அதிகாரிகளுக்கு வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்கான ஒரு பிரம்மாஸ்திரம்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பொருட்கள் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு நகரும் பொழுது எந்த இடத்துலையுமே செக் போஸ்ட் இன்னைக்கு கிடையாது. செக் போஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இருந்தா கூட இந்த ஈவே பில் அப்படிங்கிறது பொருள் நகரும் பொழுது
அந்த பொருளை யார் விற்கிறார்களோ அல்ல அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ அந்த பொருளை யார் டிரான்ஸ்போர்ட்டர் கொண்டு போறாங்களோ ஒரு முறை இன்னொரு மூலைக்கு அவங்க இந்த படிவத்தை ஜெனரேட் பண்ணி அவங்களோட கூடயே இதை வச்சுக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கேப்சர் பண்ணப்படுது. அதில் வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இது. ஸோ இது மூலமா அரசனுடைய வருமானம் ரொம்ப அதிகமாக பெருகி இருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. ஸோ இப்படி பல சிறப்பு அம்சங்கள் ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பு முறையில் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு 2025 செப்டம்பரில் புனரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டிகளால் என்ன பயன்கள் ஏற்பட்டிருக்கு சார்? 2025 செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் 4 அடிப்படையான ரேட்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். 5%, 12%, 18%, 28%. இதுல இந்த 28%, 12% நீக்கியாச்சு. அப்படின்னா இன்னைக்கு எஃபெக்டிவா இருக்கிறது 5%, 18% தான். இதை தவிர்த்து உயர் ரக பொருட்கள், அதாவது எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு 40% வரி ஒன்று தனியா இருக்கு. அது கோடியில ஒருத்தர் உபயோகப்படுத்துற பொருட்கள் தான். அந்த பொருட்களை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வரி விகிதம் அப்படிங்கிறது 28% இருந்த வரி விகிதம் 18 ஆக்கப்பட்டிருக்கு. 18 இருந்த வரி சதவீதம் 5 ஆக்கப்பட்டிருக்கு. 12 இருந்த வரி விகிதம் 5 ஆக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா, அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க், இது ஒரு பன்னீர், இது எல்லாமே முன்னாடி 12 இருந்தது, இது 5% ஆக்கப்பட்டுச்சு. வீட்டு உபயோக பொருட்கள், ஏசி, டெலிவிஷன்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் 28% இருந்தது, இதெல்லாம் 18 ஆக்கப்பட்டுடுச்சு. நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்துற கார், ஆட்டோமொபைல்ஸ், இது 28% இருந்தது 18% ஆக்கி. மெடிசின்ஸ்ல நிறைய 12 இருந்தது 5 ஆகவும், 5 இருந்தது வரி விலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா கன்சம்ஷன் கணிசமா பெருக்கி இருக்கு. நமக்கு தெரியும், நம்மளுடைய இன்னைக்கு இன்டர்நேஷனல் சுற்றுப்புற இந்தியாவை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு கேட்டால் பொருளாதாரங்கள் எல்லா இடத்துலையும் சிதிலமடைந்து தான் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷனல் சினாரியோ அப்படி இருக்கு. பட் இருந்த பொழுதும் நம்ம நாட்டில் மட்டும் 7.7% வளர்ச்சியை நம்ம இந்த வருஷம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ரேட் ரிடக்ஷனாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. எதற்காக வருமான வரி சட்டம் 2026 முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி மறைமுக வரி விதிப்புல ஜிஎஸ்டி மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடந்த 12 ஆண்டுகளில் நாம் சந்தித்தோமோ கண்டோமோ, எப்படி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததோ, அதற்கு கிட்டத்தட்ட நிகரான ஒரு மாற்றம் தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம். நம்ம இப்போ இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இப்போ நடைமுறையில் கடந்த ஆண்டு மார்ச் 26 வரைக்கும் நடைமுறையில் இருக்கப்பட்ட சட்டத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. இன்னைக்கு, அதாவது இப்போ வரைக்கும் மார்ச் 31, 2026 வரைக்கும் நடைமுறையில் இருந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அதற்கு முன்னாடி 1922 இருந்த வருமான வரி சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. 1958 ஏற்படுத்தப்பட்ட லா கமிஷனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அமல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 67 வருஷம் நடைமுறையில இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடந்த 70 வருஷத்துல கிட்டத்தட்ட 65 முறைகள் இதுல சட்ட திருத்தங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 65 முறை அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டதன் மூலமா கிட்டத்தட்ட 4000 மாற்றங்கள் அரங்கேறி இருக்கின்றன. எப்போ அதிகமா ஒரு சட்டம், அதுவும் குறிப்பா ஒரு வரி சட்டம் எப்போ அதிகமா அதுல மாற்றங்கள் கொண்டு வரப்படுதோ, அந்த மாற்றங்களுடைய எண்ணிக்கை கூடுதோ, அப்போ அதுல கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிடும். கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகும் பொழுது லிட்டிகேஷன், அதாவது கோர்ட்ல போயிட்டு இதுதான் இதனுடைய ரேட், நான் இந்த ஸ்லாப்ல வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்டிகேஷன், டவுட்ஸ், இது எல்லாமே பினாமினலி எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஸோ இவ்வளவு தூரம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த கடந்த 60-65 ஆண்டுகள்ல நிறைய வரி விலக்குகள், அந்தந்த காலத்துல ஏற்பட்ட அந்தந்த தேவைகளை அனுசரிச்சு நிறைய வரி விலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரி விலக்குகளால டாக்ஸ் பேஸ் அப்படின்னா, இப்ப இந்தியாவில் இன்னைக்கு 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு 30 கோடி குடும்பங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த 30 கோடி குடும்பங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்திலையும் ஒரு நபராவது வருமானம் ஈற்றார் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா 30 கோடி வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த 30 கோடி பேர் இருந்தும் கூட இதுல 25% பேர் வரி கட்டுபவர்களாக இருந்தால் அது ஒரு அகண்ட பிராட் பேஸ்னு சொல்லுவோம். ஆனா அந்த அளவுக்கு இல்லாம இந்த 30 கோடி பேர்ல ஒரு சிறிய சதவிகிதம் மட்டுமே வரி கட்டுபவர்களாக பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. லிமிட்டட் டாக்ஸ் பேஸ், அந்த டாக்ஸ் பேஸை அகலப்படுத்துவதன் மூலமா தான் இன்னும் பல சலுகைகளை மக்களுக்கு கொடுக்க முடியும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த டாக்ஸ் பேஸ் செய்வதன் மூலமா தான் வரி ஈட்டுதல் ஜாஸ்தி இருக்கும், எவேஷனை குறைக்க முடியும்.
எக்கானமியை ஃபார்மலைஸ் பண்ண முடியும். வரி செலுத்துவது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாவும் நம்ம இங்க பார்க்கணும். அதே நேரத்தில் முன்னாடி வரி செலுத்தாம இருந்தவர் வரி செலுத்தும் ஒரு கடமைக்கு தள்ளப்பட்டார் என்றால் அவர் செய்யும் தொழில் முழுக்க முழுக்க ஒரு ஃபார்மல் எக்கானமி உள்ள வரும். அதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய. இன்ஃபார்மல் எக்கானமியினுடைய ஒரு பெரும் பகுதியை ஃபார்மலைஸ் பண்றதுக்காகவும் அதுக்கு தடையா இருந்த பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரொம்ப நல்ல சட்டம் தான் 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட். பட் அதுல சில பாதகங்கள் இருந்ததுனால அதுல மாற்றம் ஒரு புதிய சட்டம் மூலமா தான் வர முடியும் அப்படிங்கறத உணர்ந்து ஜூலை 2024 மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியை அமைச்சு அந்த கமிட்டி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடையும் கலந்து ஆலோசிச்சு சர்வதேச சிறந்த நடைமுறைகளை பத்தி ஆழமா ஸ்டடி பண்ணி ஒரு பேசிக் ஆக்டை உருவாக்கி பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட்ல கொடுத்த பிறகு அது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பரிந்துரைக்கப்பட்டு அவங்க சொன்ன எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் உள்ளடக்கி ஒரு பரிபூரண இன்கம் டேக்ஸ் 2025 ஆக்டா இந்த வருஷம் ஏப்ரல் 2026 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. 1922 கொலோனியல் பீரியட்ல வருமான வரி சட்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட கொலோனியல் லிங்குவிஸ்டிக்ஸ் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் நீக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிம்பிள் லாங்குவேஜை உபயோகப்படுத்தப்பட்டு இந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல 819 பிரிவுகள் இருந்திருக்கு. இன்னைக்கு அது 536 பிரிவுகளா குறைக்கப்பட்டிருக்கு. 47 அத்தியாயங்கள்லேருந்து 23 அத்தியாயங்களா குறைக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து 16 அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்கிறவண்ணோ ஃபார்முலாஸும் டேபிள்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னால எல்லாரும் பயப்படுவாங்க. அதுல இந்த அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர்னு ஒரு கான்செப்ட் வரும். அது எல்லாருமே குழம்பிப்பாங்க. இன்னைக்கு அந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ங்கிற கான்செப்டை முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஜிஎஸ்டியில டாக்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதே ஒரு டேர்ம் கொண்ட டாக்ஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் புகுத்தப்பட்டிருக்கு. இந்த சீர்திருத்தங்கள் மூலமா எளிமையா எல்லாருமே அடிப்படை படிப்பறிவு உள்ள ஒரு குடிமகன் சிறு முயற்சி எடுத்தால் கூட வருமான வரி சட்டம் 2025 முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியுங்கிற அளவில் இந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறையாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மேஜர் பாலிசி சேஞ்சஸ் இல்லை. பழைய ஸ்லாப்ஸ் தான் இப்பயும் இருக்கு. அதுலலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பழைய டாக்ஸ் ரேட்ஸ் தான் இந்த மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2017 ஆரம்பிச்சு செப்டம்பர் 2025 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் இது எல்லாமே ஒரு புரட்சிகரமான, ஆக்கப்பூர்வமான, ப்ரொடக்டிவான, வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவில் நிறுவனத்துக்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப பலமா போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருந்த எல்லாமே அதே தான், டாக்ஸ் ரேட்ல அதே தான். ஆனா சிம்பிளிஃபைட் ஃபார்ம் லிட்டிகேஷன், அதாவது தேவையில்லாம குழப்பங்களை அகற்றப்பட்டிருக்கு. தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்பத்தை இன்னும் அடிப்படையா நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க எந்த அதிகாரியையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா அசஸ்மெண்ட்ஸுமே டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாகவே செயல்படுத்தப்பட்டு விடும். முன்னாடியெல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ அல்லது எங்க துறையில இருந்தோ ஒரு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய அதிகாரி அந்த இடத்துல போயிருந்து விளக்கங்கள் கொடுக்கணும் தேவையில்லை. இப்ப எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாவே நடந்து முடிஞ்சிடும். இதன் மூலமா நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்படும். நிறைய விரும்பத்தக்காத, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்கப்படும். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு கடந்த சுமார் 9-10 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பற்றி விளக்கமாக சொல்லுங்க சார். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதினால் வந்த முன்னேற்றங்கள் பலது. அடிப்படையா ஆஸ் அ டாக்ஸ் மேன், வரி அப்படிங்கிறது, வரியிலிருந்து வர வருமானம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற உணர்ந்த விஷயத்துல வருமானம் அப்படிங்கிறது அபரிதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளவு வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டும் கூட கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி மூலமா மாசத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் சுலபமா வந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் ஜிஎஸ்டி கடந்த 9 ஆண்டுகள்ல ஹார்ஷ் மெஷர்ஸ், கடினமான மெஷர்ஸ் எடுக்கப்படவே இல்லை. அதிக அளவுல ஃப்ராட் பண்ணவங்களை தவிர்த்து மற்ற இடத்துல காம்ப்ளையன்ஸ்னா தன்னார்வத்தில் முன்வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துதல், இதுக்கு தான் மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. வரி அப்படிங்கிறது ஒரு கடமை அப்படிங்கிற இதுல மோட்டிவேட் பண்ணி வணிகர்கள், நிறுவனங்கள், ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்
அவங்க கிட்ட இருந்து இந்த வரி அப்படிங்கிறது கலெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி. ரெண்டாவது காம்ப்ளையன்ஸ் காஸ்ட்ஸ். நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள், சட்டங்களை பின்பற்றுவதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் குறைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரணும்னா 15 நாள் ஆகும்னா இப்போ 5 நாள்ல வந்துடுது. ஏன்னு கேட்டால் செக் போஸ்ட் அப்படிங்கிற இடையூறுகள், பேரியர்ஸ் முழுவதுமா அகற்றப்பட்டிருக்கு. நல்ல வரி வருவாயிலிருந்து ஆரம்பிச்சு சுலபமா பிஸ்னஸ், சுலபமா வாணிபம், சுலபமா தொழில் செய்யக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி தன்னுடைய பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறது. ஐபிசி சட்டத்தொகுப்பு 2016 முக்கியத்துவம் பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம சர்வதேச நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய நாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியினுடைய என்ஜின்ஸ் எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் தான். ஒரு நாட்டில் எந்த எண்ணிக்கையில், எந்த அளவில் பெரிய நிறுவனங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டிருக்கும். ஆனால் இந்த பெரு நிறுவனங்களுக்கும் சில நேரங்களில் சிறு நிறுவனங்களுக்கும் தற்காலிகமாக அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போகலாம். அந்த தற்காலிகமாக அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போகிறதுனால அவங்கள லிக்விடேஷன் அப்படின்னு கேட்டோன்னா அந்த தொழிலையே ஒட்டு மொத்தமாக நிறுத்தி வச்சு அந்த தொழிலை விற்று கிடைக்கும் ஆதாயத்தை கிரெடிட்டார்ஸ் அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் லிக்விடேஷன். அதிலிருந்து தடுத்து லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தற்காலிக கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து அவை காப்பாற்றுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் ஐபிசி. சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற மெத்தட்ஸை கடைபிடிக்குமானால் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தேர் லோன்ஸ் நடப்புல கொண்டு வர முடியும். இதுல செப்பரேட்டா சிஏஆர்பின்னு இந்த ப்ராசஸ் சொல்றது, கார்ப்பரேட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்னு சொல்றது. இந்த நடைமுறையை இந்த சட்டம் முழுக்க முழுக்க அமல்ல கொண்டு வருது. அதே நேரத்தில் காப்பாற்றவே முடியாது, லாபகரமாகவே இந்த நிறுவனத்தினால இயங்க முடியாது அப்படிங்கிறது தெளிவான பட்சத்தில் அந்த நிறுவனத்துக்கு நிறைய வங்கிகள் கடன் கொடுத்திருப்பாங்க, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் டிபென்ச்சர்ஸை வாங்கியிருப்பாங்க. இவங்க அந்த நிறுவனத்தை நம்பி போடப்பட்ட முதல் நாசமாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர் லிக்விடேஷன் ப்ராசஸை இந்த சட்டம் செயல்படுத்துது. அதன் மூலமாக குறிப்பாக வங்கிகள், ஏன்னா பொதுமக்களுடைய பணத்தை தான் வங்கிகள் கடனாக வழங்குறாங்க. ஸோ வங்கிகள் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கடன்களும் இதன் மூலமாக பாதுகாக்கப்படும். ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் போயிட்டு திருப்பி ரெசுசிட்டேட் பண்ண முடியாத, அதாவது உயிர்ப்பிக்க முடியாத நிறுவனத்தினுடைய சொத்துக்களை விற்கும்போது அதனுடைய பயனாளிகள் யாரா இருக்கணும், அந்த வர பணத்திலிருந்து வர முதல் பணம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறது இது ரொம்ப 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 தெளிவாக இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்ட சீர்திருத்தத்தால் மறுசீரமைக்கப்பட்டு தொழில் முன்னேற்றம் அடைந்த நிறுவனங்கள் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நம்ம ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம் இதை பற்றி. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு கேஸும் நடந்தது. மிகப்பெரிய நிறுவனம் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 54,000 கோடி ரூபாய் அவங்களுடைய கடன் சுமை இருந்தது. மறுசீரமைக்கப்பட்டதுனால, அதாவது இந்த சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மெத்தட்ஸ், ப்ரொவிஷன்ஸை கடைப்பிடிச்சதுனால இந்த நிறுவனத்தை வேற 2 நிறுவனங்கள் ஒரு கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணி இந்த நிறுவனத்தை அப்படியே வாங்க முடிஞ்சது. அப்படின்னா வாங்க முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் ஒரு ஃபங்க்ஷனிங் என்டர்பிரைஸாக தான் இருக்கு. அது மூடப்படலை. ஷேர் ஹோல்டர்ஸ் மாறி இருக்காங்க, கார்பரேட் மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கு, பட் நிறுவனம் இருக்கு. இந்த சட்டம் இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிருக்கும்? வேற ஆக்ட்லாம் சொல்லுவோம், சர்ஃபேசி ஆக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில சட்டங்கள்ல இந்த நிறுவனம் இழுத்து மூடப்பட்டிருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்கலாம், அரசாங்கத்துக்கும் வங்கிகளுக்கும் வர வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன்கள் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல உதாரணமா இந்த பொருளாதார வளர்ச்சி குறித்த வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் பற்றி இவ்வளோ நேரம் தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி சார். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்ற நேர்முகம் கண்டவர் வாசுகி சந்திரசேகரன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் யஸ்நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.